ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு 6 பேனல் ஏ லைன் குர்த்தி ஷோல்டர் பிரின்சஸ் கட்டு எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம நார்மலாக ஒரு சுடிதார் டாப் தைக்கிறதுக்கு 2.5 மீட்டர்லேருந்து 3 மீட்டர் கிளாத் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த துணிலேயே நல்ல ஃப்ளாராக வர மாதிரி எப்படி கட்டிங் போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த குர்த்தி தைக்கிறதுக்காக நான் 3 மீட்டர் ரயான் கிளாத் எடுத்துருக்கேன். இப்போது நம்ம இந்த கிளாத்தை வந்து ராங் சைடாக மடித்து போட்டுக்கலாம். ஏன் நம்ம ராங் சைடாக மடித்து போடுறோன்னா, நம்ம சாக் பீஸில் மார்க் பண்ணுவோம், ரீகரெக்ஷன் பண்ணுவோம். அதெல்லாம் நமக்கு பேக் சைட்லேயே முடிஞ்சிடும். ஃப்ரண்ட் சைட்லேயே நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இப்போது நம்ம ராங் சைடில் மடித்து போட்டிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு நான் கரையும் பார்த்த மாதிரி அகலத்தில் ஒரு மடிப்பு மடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் உயரத்தில் ஒரு மடிப்பு மடிச்சுக்கிறேன். இப்போது 2 ஃபோல்டு சைடு என்ன பார்த்த மாதிரியும் ஓப்பன் சைடு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரியும் போட்டிருக்கேன். எனக்கு இந்த துணியோட அகலம் மடித்து போட்டு 22 இன்ச்சு இருக்குது. இது மாதிரி அகலமாக இருக்கிறத எடுத்திங்கன்னா உங்களுக்கு அழகாக கீழே வந்து அந்த டவுர் வந்து நல்லா அதிகமாக கிடைக்கும். குறைஞ்சது 20 இன்ச்சு இருக்கிற மாதிரியாவது எடுத்துக்கோங்க. இப்போ நான் மேலே கீழேன்னு இருக்கிறத ஈவனாக வச்சு ஒரு கோடு போட்டு அதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம உயரத்தை மார்க் பண்ணிக்கலாம். உயரம் வந்து நம்ம எப்போவுமே நார்மலாக வைக்கிற உயரத்தை விட 1லேருந்து 2 இன்ச்சு நீங்கள் எக்ஸ்ட்ராவே வச்சுக்குங்க. ஏன்னா இது வந்து இறக்கமாக இருந்தால் தான் இந்த சுடிதார் உங்களுக்கு ரொம்ப அழகாக தெரியும். நீங்கள் ரெடி அளவு எடுத்துகிட்டு அது கூட எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு கண்டிப்பாக எடுக்கணும். மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ண 1/2 இன்ச்சும் கீழே மடித்து தைக்க 1.5 இன்ச்சும் சேர்த்து 2 இன்ச்சு எடுத்துக்குங்க. இப்போ நான் எடுத்திருக்க அளவு வந்து 43 இன்ச்சு உயரம் எடுத்திருக்கேன். அது மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ண ஒரு 1/2 இன்ச்சும் கீழே மடித்து தைக்க 1.5 இன்ச்சும் சேர்த்து 45 இன்ச்சாக எடுத்திருக்கேன். இப்போது 45 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி ஒரு கோடு கிழிச்சிக்கிறேன். இப்போது நம்ம 6 பீஸாக தான் கட் பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து இந்த ஃபோல்டு சைட்லேருந்து 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் டபுள் எக்ஸில் இருந்தால் 4 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். டபுள் எக்ஸல்குள்ளே இருந்தீங்கன்னா 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து நான் 4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது மேலேருந்து வேஸ்ட் லைன் மார்க் பண்ணிக்கலாம். வேஸ்ட் லைன் வந்து நான் ஒரு 15 இன்ச்சு எடுத்திருக்கேன். இது எல்லாருக்கும் பொதுவான அளவு தான். நீங்கள் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தால் 14லேருந்து 14.5 எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் 15 எடுத்துக்கலாம். நீங்கள் 15 இன்ச்சு வச்சாலே உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ நான் அங்கே மார்க் பண்ணி ஒரு கோடு கிழிச்சிருக்கேன். இப்போ நான் தைக்க போகிற சுடிதாரில் இந்த 2 அளவு தான் வச்சு மார்க் பண்ண போகிறேன். ஏன்னா நான் செஸ்ட் வரைக்கும் தான் ஷேப் எடுக்க போகிறேன். உங்களுக்கு அதுக்கு கீழவும் ஷேப் வேணும்னா ஒரு 19 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அங்கே ஒரு கோடு கிழிச்சிக்குங்க. இங்கேயும் நம்ம அந்த 4 இன்ச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அந்த 4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை ஒரு கோடாக போட்டுக்கலாம். இப்போ இது வரைக்கும் நம்ம 4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். கீழே பாட்டம் கிட்ட 12 இன்ச்சு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 12 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எது வரைக்கும் ஷேப் எடுத்துருக்கோமோ அங்கேருந்து அது வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ணி விட்டுடலாம். இப்போது 19 இன்ச்சு எடுத்துருந்திங்கன்னா அங்கேருந்து ஜாயின் பண்ணி விடுங்க. இப்போ நான் செஸ்ட் வரைக்கும் தான் ஷேப் எடுக்க போகிறதுனால இங்கே வேஸ்ட் லைனில் 15 இன்ச்சு மார்க் பண்ணால அங்கேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் நான் கோடு போட்டுக்கிறேன். இந்த 19 இன்ச்சு நான் எடுக்கலை. இங்கேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் நான் ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ணி கோடு போட்டிருக்கோம்ல, அது பக்கத்துலேயே ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம். நம்ம தையலுக்காக இந்த 1/2 இன்ச்சை சேர்க்குறோம். இங்கேருந்து 4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடு இருக்கிற பீஸை வந்து நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இப்போது இதில் கரைப்பகுதி நமக்கு ஆப்போசிட்டாக இருக்குல்ல, அதை வந்து இப்போ நம்ம கட் பண்ணி வச்சதை பார்த்த மாதிரி இப்படி போட்டுக்குங்க. இப்போ கரைப்பகுதியை நான் இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிறது பக்கத்தில் இப்படி பார்த்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ இந்த ஓரத்துலேயும் 4 பீஸும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஒரு சில இதெல்லாம் உள்ளே போயிடும், அதை கரெக்டாக வச்சுக்குங்க. கரெக்டாக 4ம் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த 1/2 இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ நான் இந்த ஓரத்தில் 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு கிழிச்சிக்கிறேன். இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ண பீஸில் 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல தையலுக்காக, அதையும் இந்த 1/2 இன்ச்சு மேலே கரெக்டாக இது மாதிரி வச்சுக்குங்க. 2 1/2 இன்ச்சும் ஒன்று மேலே ஒன்று வச்சு இது மாதிரி குண்டூசியால் பின் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம சுடிதாரே மார்க் பண்ண போகிறோம். இது வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக அந்த 1/2 இன்ச்சு மேலே அந்த 1/2 இன்ச்சு வச்சுடுங்க. வச்சுட்டு இது மாதிரி குண்டூசியால் பின் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம நார்மலாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஷோல்டரோட அகலம் வந்து நான் 6 இன்ச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து ஆமோல் இறக்கம் 6 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு கோடு கிழிச்சுக்கிறேன். இப்போது இந்த எல் ஷேப்லேருந்து 1.25 இன்ச்சு மார்க் பண்ணி இதை நான் அப்படியே வளைச்சி விட்டுக்கிறேன். அடுத்ததான் நம்ம செஸ்ட் லைன் மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட் லைன் வந்து உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதை 4ஆக பிரித்து அது கூட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்குங்க. அது கூடவே தையலுக்காக 1.5லேருந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக் மார்க் பண்ணிக்கலாம். நான் கழுத்தோட அகலம் 2.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இறக்கம் வந்து 6 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி நான் ரவுண்ட் ஷேப் எடுத்திருக்கேன். பாக்ஸ் மாதிரி போட்டு அதை ரவுண்ட் ஷேப்பாக வரைஞ்சி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக்கோட இறக்கம் 6 இன்ச்சு வச்சு வரைஞ்சி விட்டுருக்கோம். இதுலேயே நம்ம பேக் நெக்கும் வரைஞ்சிக்கலாம். பேக் நெக்கு நான் 4 இன்ச்சு எடுத்திருக்கேன். அதையும் நான் ரவுண்ட் ஷேப்பில் இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். 4 இன்ச்சு இறக்கம் வச்சது வந்து பேக் நெக்கு, 6 இன்ச்சு இறக்கம் வச்சது வந்து ஃப்ரண்ட் நெக்கு. இப்போ நம்ம இதில் வேஸ்ட் லைன் மார்க் பண்ணிக்கலாம். வேஸ்ட் லைன் மேலேருந்து 15 இன்ச்சு எடுத்திருக்கோம். அந்த 15 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கே வந்து உங்களுக்கு வேஸ்ட் லைன் வந்து எவ்வளோ வருதோ அதை 4ஆக பிரித்து அது கூட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா இப்போ நீங்கள் மேலே 10 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கீங்கன்னா அதுலேருந்து 1லேருந்து 1/2 இன்ச்சு வரைக்கும் மைனஸ் பண்ணிவிட்டு இங்கே மார்க் பண்ணிக்கலாம். நான் 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணி இங்கே 9.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். தையலுக்காக நீங்கள் எவ்வளோ விட்டுருக்கீங்களோ அதை இங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வேஸ்ட் லைன் வரைக்கும் மார்க் பண்ணியாச்சு. அடுத்ததாக கீழே எப்படி மார்க் பண்ணோன்னா கீழே வந்து ஃபஸ்ட்டு நம்ம 12 இன்ச்சு அகலம் எடுத்தோம் ஃபஸ்ட்டு பீஸ் கட் பண்ணதுக்கு. இப்போது இந்த பீஸில் வந்து உங்களுக்கு எவ்வளோ அகலம் இருக்கோ அதை நீங்கள் அப்படியே கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் அப்படியே தான் எடுத்துக்கிறேன். இப்போ மார்க் பண்ணிவிட்டு அது ஸ்கேலை வச்சு ஒரு கோடு கிழிச்சுக்கிறேன். இந்த வேஸ்ட் லைன்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் கோடு கிழிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கீழே மார்க் பண்ணதை கட் பண்ணிக்கலாம். இதில் கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் வரும். அப் அண்ட் டவுன் வரும்போது 2 சைடும் நமக்கு தொங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை சரி பண்ணாமல் அப்படியே தைச்சிங்கன்னா அதை வந்து எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது மாதிரி போட்டுட்டு இப்போ நம்ம அந்த வேஸ்ட் லைன்லேருந்து இன்ச்சு டேப்பில் அளந்து பாருங்கள் எந்த அளவு வருதுன்னு பாருங்கள். இப்போது வேஸ்ட் லைன்லேருந்து எனக்கு கீழே வரைக்கும் 30 இன்ச்சு வருது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி கரெக்டாக அந்த 30 இன்ச்சு எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இது மாதிரி இன்ச்சு டேப்பை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி வச்சு அந்த 30 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம மார்க் பண்ணதை அப்படியே ஒரு கோடு போட்டுக்குங்க. இதை நம்ம கட் பண்ணி விட போகிறோம். இந்த அளவு நீங்கள் துணி வந்து கட் பண்ணாமல் தைச்சிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக இறக்கம் கொடுக்கும். இப்போ நம்ம இதை கட் பண்ணி விட்டுக்கலாம். கீழே கட் பண்ணியாச்சு. இப்போ சைட்லேயும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துலலாம் ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கலாம். இது நமக்கு தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக நம்ம நெக்கு கட் பண்ணிக்கலாம். நெக்கு வந்து ஃபஸ்ட்டு பேக் நெக் கட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு பீஸை தனியாக எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது கீழே இருக்க பீஸை தனியாக வச்சுட்டு இந்த பீஸில் மட்டும் நான் ஃப்ரண்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு ஃபோல்டு சைடில் 2 பீஸும் ஓப்பன் சைடில் 4 பீஸும் இருக்கும். இது இருக்க துணியில் ஸ்லீவை கட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போது ஸ்லீவுக்கான துணியை நான் மடித்து போட்டிருக்கேன். ஃபோல்டு சைடு என்ன பார்த்த மாதிரியும் ஓப்பன் சைடு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரியும் போட்டிருக்கேன். ஸ்லீவ் கீழே மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு கோடு கிழிச்சுக்கிறேன். இப்போ இந்த கோட்லேருந்து நம்ம ஸ்லீவோட ரெடி உயரத்தை மார்க் பண்ணிக்கலாம். எவ்வளோ உயரம் வேணுமோ மார்க் பண்ணிக்கோங்க. நான் 15 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு 14.5 இன்ச்சு தேவைப்படுது. மேலே 1/2 இன்ச்சு வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ண சேர்த்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இங்கேருந்து 3.5 இன்ச்சு இறக்கத்துக்கு மார்க் பண்ணியிருக்கேன். ஸ்லீவோட அகலம் வந்து நான் 7.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து தையலுக்காக 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு அந்த கோட்டோட சென்டரை மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டர்லேருந்து 1/2 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே ஒரு வளைவு போட்டுடலாம். இது பேக் சைடு வளைவு. ஃப்ரண்ட் சைடு வளைவு அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். இப்போது கை சுற்றளவு வந்து நான் 5.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ணதை அப்படியே கோடு போட்டுக்கலாம்.
இப்போது நம்ம மார்க் பண்ணதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேக் சைடை கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதை 2ஆக பிரிச்சுட்டு ஃப்ரண்ட் சைடை கட் பண்ணிக்கலாம். சென்டராக ஒரு ஆர்க் கட் பண்ணிவிட்டு அப்புறம் அதை பிரிச்சுட்டு நம்ம ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு ஃப்ரண்ட் சைடு தெரியறதுக்காக அங்கேயும் ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவை கட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது ஃபோல்டு சைட்லேருந்து ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஓப்பன் சைடில் 4 பீஸ் இருக்குல்ல, அதுலேருந்து 2 பீஸ் எடுத்துக்கலாம். இப்போது ஃபோல்டு சைட்லேருந்து நம்ம ஒரு பீஸ் எடுத்துருக்கோம்ல, அது இது மாதிரி பிரித்து போட்டுக்குங்க. பிரித்து போட்டுட்டு இந்த ஓப்பன் சைட்லேருந்து ஒரு பீஸ் எடுத்து நம்ம கரைப்பகுதி பக்கம் தான் உள்பக்கமாக வர மாதிரி வச்சோம். அந்த கரைப்பகுதி வந்து கரெக்டாக அந்த ஜாயின் பண்ணுற இடத்துல வர மாதிரி இது மாதிரி போட்டுக்குங்க. இப்போது 2 நல்ல பக்கமும் உள்ளே பார்த்த மாதிரி இருக்குது. இது மாதிரி வச்சுக்குங்க. வச்சுட்டு 1/2 இன்ச் அளவில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டே வந்துடணும். இப்போ தையல் போட்டதும் அதை பிரித்து விட்டு அது மேலேயே ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கணும். அதே மாதிரி இன்னொரு பீஸை இந்த பக்கத்தில் இது மாதிரி நல்ல பக்கத்து மேலே நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி போட்டுக்குங்க. போட்டுட்டு இதுலேயும் 1/2 இன்ச் அளவில் இந்த ஓரத்தில் தைச்சிட்டு வந்துடுங்க. தைச்சிட்டு வந்துட்டு அதை பிரித்து விட்டு இதுலேயும் ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி பேக் பீஸையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட்டில் 3 பீஸும் பேக்கில் 3 பீஸும் ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து தைச்சிக்கலாம். இப்போது 1/2 இன்ச் அகலம் இருக்கிற மாதிரி கிராஸ் பீஸ் எடுத்து அதை 2ஆக மடித்து 1/4 இன்ச் அளவில் தையல் போட்டு அதை திருப்பி படிமான தையல் போட்டு அதை திரும்பியும் உள் பக்கமாக மடித்து தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக்கு தைச்சி எடுத்தாச்சு. இதே மாதிரி பேக் சைடு நெக்கையும் தைச்சி எடுத்துக்கலாம். பேக் சைடு நெக்கையும் கிராஸ் பீஸ் கொடுத்து தைச்சி எடுத்தாச்சு. இப்போது நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் கரெக்டாக வச்சுக்கோங்க. 1/2 இன்ச் அளவில் 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணதும் இது மாதிரி பிரித்து விட்டுக்குங்க. பிரித்து விட்டுட்டு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணலாம் அந்த பிசுறு பக்கத்தை பின்பக்கமாக வச்சு அது மேலே ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்குங்க. இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவை ஃபஸ்ட்டு கீழே 1 இன்ச்சு மடித்து தைக்க விட்டுருக்கலாம். அதை நம்ம மடித்து தைச்சி எடுத்துக்கலாம். 2 ஸ்லீவுக்கும் கீழே 1 இன்ச்சு அளவுக்கு மடித்து தைச்சிக்குங்க. இப்போது இதோடு நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது சுடியோட நல்ல பக்கத்து மேலே ஸ்லீவோட நல்ல பக்கம் பார்த்த மாதிரி வச்சுட்டு அந்த சென்டர் ஷோல்டர் ஜாயின் பண்ணலாம் அந்த ஜாயிண்ட்டும் நம்ம ஆர்க் கட் பண்ணியிருக்கலாம் அந்த ஜாயிண்ட்டும் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடு வந்து ஃப்ரண்ட் சைடு இருக்கான்னு பார்த்துக்குங்க. அங்கே ஒரு ஆர்க் கட் பண்ணியிருக்கோம்ல அது ஃப்ரண்ட் சைடில் வர மாதிரி போட்டுக்குங்க. இப்போது சென்டர்லேருந்து 1/2 இன்ச் அளவில் இந்த பக்கம் ஒரு தையலும் இந்த சைடு ஒரு தையலும் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் அது மேலேயே இன்னொரு தையலும் போட்டுக்குங்க. அதே மாதிரி இந்த சைட்லேயும் கரெக்டாக வச்சுக்கோங்க. நம்ம ஒரு சைடு கரெக்டாக வச்சுட்டா இன்னொரு சைடு நமக்கு கரெக்டாக வந்துடும். இப்போது இந்த சைடும் அதே மாதிரி கரெக்டாக வச்சு 2 தையல் போட்டு திருப்பி விட்டுக்குங்க. இப்போ நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம திருப்பி விட்டுட்டு சைடு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சைடில் நம்ம வேஸ்ட் லைன் எடுத்துருக்கோம்ல அது வரைக்குமே 1.5 இன்ச்சு கேப்பில் தைச்சிட்டு வாங்க. அங்கேருந்து கீழே வரைக்கும் அந்த 1 இன்ச்லேருந்து 1/2 இன்ச் வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் தைச்சி முடிச்சிடலாம். இது பக்கத்துலேயே 2 தையல் போட்டுக்குங்க. 1/4 இன்ச்சு கேப்பில் 2-3 தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பக்கத்துலேயும் தைச்சிக்கலாம். இப்போது 2 சைடும் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா கீழே தான் மடித்து தைக்கணும். கீழே மடித்து தைக்கிறதுக்கு முன்னாடி கரெக்டாக இருக்கான்னு நம்ம திரும்பியும் ஃபோல்டு பண்ணி பார்த்துக்கலாம். இது மாதிரி மடித்து போட்டு ஏன்னா நம்ம ஜாயின் பண்ணுறதுனால கொஞ்சம் வந்து மேலே கீழேன்னு ஏற்றி இறக்கி இருக்கும். இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு மேலே கீழே இருந்துச்சா அதை லைட்டாக கழிச்சு விட்டுக்குங்க. இப்போ நமக்கு மடித்து போட்டு எவ்வளோ அகலமாக கீழே கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம அதை பிரித்து விடும்போது இன்னும் அகலமாக நமக்கு அழகாக கிடைக்கும். இப்போது கீழே 1.5 இன்ச் அளவுக்கு மடித்து தைச்சிக்கலாம். இது மாதிரி கட்டிங்கில் நீங்கள் தைச்சி பார்க்கும்போது செஸ்ட் வரைக்கும் அந்த ஷேப் எடுத்துகிட்டு வந்து கீழே நம்ம ஃப்ரீயாக விடுறதுனால நமக்கு வயிறு இடுப்பு சதை பகுதியெல்லாம் அந்த அளவு தெரியாது. நீங்கள் குண்டாக இருந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 6 பேனல் குர்த்தி தைச்சி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.